விஜய் அவர்களுடைய சுற்றுப்பயணம் 13ஆம் தேதி ஆரம்பிக்கிறதா சொல்லிட்டாங்க. அந்த பஸ்ஸும் ரெடி அப்படிங்கும்போது இதில் என்ன எதிர்பார்க்கலாம்? இதுக்கு முன்னாடி நீங்கள் சில மைனஸ் பாயிண்ட்லாம் சொல்லியிருந்தீங்க. அது மைனஸாகவே ஆயிடுச்சு, ப்ளஸ்ஸாகவே மாறல. மாநாட்டுக்கு முன்னாடியே சொன்னேன், இதெல்லாம் மைனஸ் இருக்குது, இதெல்லாம் ப்ளஸ்ஸாக மாற்றணும், விஜய் இப்படிலாம் பேசணும். நீ சொல்கிறதுலாம் அவர் பேசுவாரா? அவர் அவர் ரசிகர்களுக்காக தான் பேசுவார், அவங்களுக்கு புரிகிற மாதிரி தான் பேசுவார். அவங்களுக்கு புரிகிற மாதிரியே பேசிக்கிட்டு இருங்க, அவங்க மட்டும்தான் ஓட்டு போடுவாங்க. ஒரு மாநாடுனா ஒரு 8 மணி நேரம் 10 மணி நேரம் நடக்கணும், 4 விஷயம் வந்தவனுக்கு போய் சேரணும். ஆனால் அவனும் பாருங்கள், இந்த என்ன சொல்லுவாங்க, அந்த ஹைப்பர் டென்ஷன் சைல்டுங்க இருக்குது தெரியுமா, ஒரு இடத்துல நிற்காது, இப்படி போவோம் அதை இழுத்து போனோம், அப்படி போவோம் இப்படி போவோம் அது இதுன்னு. அந்த மாதிரி தான் அந்த பசங்க இருக்கிறாங்க. அவங்களுக்காக இவர் பேசினாராம், அவனுக்கு போயினே இருக்கிறான், நான் யூடியூப்பில் பார்த்துக்கிறேன் போயா அப்படின்ட்டு போகிறான். நம்ம இவரை சொல்கிறது நீங்கள் மனப்பாடம் பண்ணுங்க, எழுதி படிங்க, அதெல்லாம் இல்லை. ஜெயலலிதா கூட எழுதி வச்சு தான் படிப்பாங்க. ஆனால் பிரச்சனைகளை இருக்கும், அதில் அவங்க பேசுறதுல பிரச்சனை இருக்கும், கரண்ட் சப்ஜெக்ட் இருக்கும், அது எழுதி வச்சு படிக்கலாம், அதெல்லாம் ஓகே. ஆனால் இவர் அதையும் பண்ணல. அவர்கள் பாணியில் மக்கள் பிரச்சனை பேசுகிறாங்க, உங்கள் பாணியில் மக்கள் பிரச்சனை பேசுங்கன்றான். நான் தான் பேசுகிறோமே அப்படின்னா நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்றது தான் மேட்ரு. அப்போ நீங்கள் உள்ளார்ந்த விஷயங்களை அரசியலை தொட்டு பேசணும். நான் முதல்வரானாலும் இதை பண்ணுவேன்னு சொல்லணும், அது சொல்ல மாட்டேன், இது வரைக்கும் சொல்ல மாட்டேங்கிறாரு. அப்போ அதை பண்ணணும். அதுக்கு இன்னொரு வார்த்தை சொல்லியிருந்தாரு, நான் தான் இது பண்ணுவேன் இது பண்ணலாம் சொல்ல மாட்டேன், செயல் பேசும் அப்படின்னாரு. இதெல்லாம் உருட்டுங்க, இந்த உருட்டுலாம் வேலைக்கு ஆகாது. சில மூத்த பத்திரிகையில் ஜெர்னலிஸ்ட் எல்லாம் சொல்கிறது என்னென்னா, விஜயை கண்டு திமுக அஞ்சுகிறது. 100% உண்மை. விஜயை கண்டு திமுக அஞ்சுகிறது. விஜய் அவர்களுடைய சுற்றுப்பயணம் 13ஆம் தேதி ஆரம்பிக்கிறதா சொல்லிட்டாங்க. அந்த பஸ்ஸும் ரெடி அப்படிங்கும்போது இதில் என்ன எதிர்பார்க்கலாம்? இதுக்கு முன்னாடி நீங்கள் சில மைனஸ் பாயிண்ட்லாம் சொல்லியிருந்தீங்க, இந்த மாதிரி பேசணும் பண்ணணும் செயல்கள் அப்படிங்கும்போது. அது மைனஸாகவே ஆயிடுச்சு, ப்ளஸ்ஸாகவே மாறல. எதை சொல்கிறீங்க? நான் இதுக்கு முன்னாடி அந்த மாநாட்டுக்கு முன்னாடியே சொன்னேன், இதெல்லாம் மைனஸ் இருக்குது, இதெல்லாம் ப்ளஸ்ஸாக மாற்றணும், விஜய் இப்படிலாம் பேசணும். அதுக்கு நீ சொல்கிறதுலாம் அவர் பேசுவாரா? அவர் அவர் ரசிகர்களுக்காக தான் பேசுவார், அவங்களுக்கு புரிகிற மாதிரி தான் பேசுவார். அவங்களுக்கு புரிகிற மாதிரியே பேசிக்கிட்டு இருங்க, அவங்க மட்டும்தான் ஓட்டு போடுவாங்க. இதுதான் யதார்த்தம். அப்போது நீங்கள் மக்கள் பிரச்சனையை தொட்டு பேசணும், மக்கள் பிரச்சனையை விரிவாக பேசணும். உங்ககிட்ட ஒரு மெச்சூரிட்டி இருக்கணும், பொலிட்டிக்கல் நாலேஜு விஜய்க்கு இருக்குது. அவர் வேறு லெவலில் அடிக்கிறாரு, ஒவ்வொரு விஷயத்தையும் தொடுறாரு, அவருக்கு இது தெரியுது அப்படின்னு பண்ணணும். அதற்கு இந்த மாநாட்டை பயன்படுத்திக்கணும். மிக சமீபமாக கவின் ஆணவ கொலை நடந்தது, அதெல்லாம் எடுத்து பேசினார்னா இளைஞர்கள் மத்தியில் ஒரு எழுச்சி உண்டாகும். அப்படின்னா பெரிய பயந்தாங்கோலிகள் யாருன்னா இவங்க தான். சார் சொல்கிறீங்க சார், நான் கவின் கொலை மாட்டம் தொடவே இல்லை, தீர்மானம் போட்டு அதையும் படிக்கவும் இல்லை. கேட்டால் டைம் இல்லையா? மாநாடு நடத்திட்டு கல்யாணம் நடத்திட்டு தாலி கட்டல, என்ன தாலி கட்டலன்னு கேட்டால் டைம் இல்லைங்க, மாலை மட்டும் மாற்றிக்கிட்டோம் அப்படின்னு. இதுதான் கதை. அப்போது இவர்களுக்கு என்னன்னா, எப்படி மாநாடு நடத்தணும், என்ன பண்ணணும் எதுவும் தெரியாது. கொடி கம்பத்தை நட்டு வச்சிக்கின்னு அதுக்கு உட்காந்துட்டு பூஜை போட்டுனுக்குறாங்க. அது எவ்வளோ நேரம் தான் நிற்கும், காற்றடிச்சா சாஞ்சிரும். முதல்ல நட்டவொன்னும் போல்ட் நட்டை போட்டுட்டு அப்புறம் நீ பூஜை பண்ணு, என்ன வேணா பண்ணு, பக்கத்தில் யாகம் கூட வளர்த்துக்கிட்டு பண்ணு, யார் கேட்க போகிறா? ஆனால் இதை நட்டுக்கிட்டு பூஜை பண்ண எல்லாம் பண்ணிட்டு இவர் ஒரு கும்பலை கூட்டு வருவார்ல, அது கும்பலோடு போயிட்டார். அது பார்த்துச்சு கொய்யால எவ்வளோ நேரம்டான்ட்டு ஒரு சாஞ்ச உடனே காரு மேலே போய் விழுந்துச்சு. காரு போனவருக்கு கார் வாங்கி தருவோம் அப்படின்னாங்க. எப்படா வாங்கி தருவீங்கன்னு பார்த்தா தோ அப்படின்ட்டு ட்விட்டரில் ஒரு கார் படத்தை போட்டு கொடுத்து விட்டார்கள் அப்படின்னு உருட்டுறாங்க. இன்னை வரைக்கும் பாவம் தம்பி கிடைச்சதா இல்லையா தெரியாது. அட்லீஸ்ட் செகண்ட் ஹேண்ட் வண்டியாவது ஒன்று வாங்கி கொடுத்துருக்கணும். ஆனால் அந்த பையன் அழுதெல்லாம் பார்த்தோன்னா ரொம்ப இதுவாக இருக்கும், அதை வச்சு தான் எனக்கு பொழப்பே அப்படின்னு. இந்த கார் இந்த கம்பு இப்படி விழுந்தது கொஞ்சம் பக்கத்தில் கார் மேலே விழுந்துருந்தால் 4 பேர் பலியாயிருப்பான், பெரிய சிக்கலில் புசி மாட்டியிருப்பார். அப்போ இந்த மாதிரி இவர்களுடைய சொதப்பல். மாநாடு ஏன் நடத்தலை, டைம் இல்லை, இந்த மாதிரி கூட்டம் கலையுது, வெயிலில் நிற்க முடியல, கூரை போட்டு நடத்து. அடிப்படை அந்த விஷயம் கூட தெரில. அப்போ இந்த ஒரு மாநாடுனா ஒரு 8 மணி நேரம் 10 மணி நேரம் நடக்கணும், 4 விஷயம் வந்தவனுக்கு போய் சேரணும். ஆனால் அவனும் பாருங்கள், இந்த என்ன சொல்லுவாங்க, அந்த ஹைப்பர் டென்ஷன் சைல்டுங்க இருக்குது தெரியுமா, ஒரு இடத்துல நிற்காது, இப்படி போவோம் அதை இழுத்து போனோம், அப்படி போவோம் இப்படி போவோம் அது இதுன்னு. அந்த மாதிரி தான் அந்த பசங்க இருக்கிறாங்க. அவங்களுக்காக இவர் பேசினாராம், அவனுக்கு போயினே இருக்கிறான், நான் யூடியூப்பில் பார்த்துக்கிறேன் போயா அப்படின்ட்டு போகிறான். லாஸ்ட்டில் இவர் பேசினதில் அங்கிள் மட்டும்தான் நிற்கும்னு நான் சொன்னேன். நீங்கள் யாரை வேணால் கேளுங்க, இப்போ நீங்களே சொல்லுங்கள், வேறு என்ன பேசியிருக்காரு அதில் அவர் அன்றைக்கி பேசினதில்? வேறு ரிப்பீட்டிவ் வரி 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 இருக்கும், அதை தாண்டி வேறு என்ன பேசினார்? குழந்தைகள் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அது இல்லை, கச்சத்தீவை மீட்போம், நீட்டை எதிர்ப்போம், இந்த மாதிரி ஒரு ஒரு வரி தாண்டி சிங்கத்தை அசிங்கப்படுத்திட்டாப்புல. சிங்கம்லாம் கோச்சிச்சு, இது மாதிரி என்ன பண்ணிட்டீங்களே சிங்கன்னு சொல்லி என்ன போய் கம்பேர் பண்ணின்னு.
அதில் இன்டெரக்டாக சீமான் அவர்கள் பேசியிருக்காரு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்களே. அது பேசிட்டுங்க, அது அவங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை. அது அல்பத்தனம். ஒரு தலைவர் இன்னொரு தலைவர் அந்த மாதிரி பேசக்கூடாது. அவர் பேசினாரா இல்லையா எனக்கு தெரியாது. நீங்கள் இப்போ ஜாட பேசுறதெல்லாம் நீங்கள் எடுத்துக்க முடியாது. யாரோ எங்கள் அந்த பொம்பளைங்க பக்கத்தில் குழந்தைய போட்டு டம்மு டம்முன்னு அடிக்கும். என்னன்னு சனினே நீ வந்தால் பார்த்தா நிம்மதியாக போச்சு அப்படி இப்படின்னோம். உடனே அந்த பொம்பளை பார்த்தியா என்ன ஜாட வச்சு திட்டுறா அப்படின்னு. உடனே எங்க நான் திட்டினேன், என் குழந்தை நான் அடிக்கிறேன். சனியா இப்போவும் பாரு தேவையில்லாதவங்களாம் பேச்சு வாங்க சொல்லியிருக்கீங்க சார். மாநாடு நடத்த தெரியல, பேச தெரியல அப்படிங்கும் போதே விஜய்க்கு இவ்வளோ எதிர்ப்பு ஏன் வருது? மாநாடு நடத்துறதுக்கான டேட் 25 கேட்டாங்க, 3 நாள் முன்னாடி போட்டுருச்சாங்க. இப்போ சீமான் அவர்கள் தொடர்ந்து கடந்த 2 மாசமா விஜய் தான் பேசிட்டு வராரு. விஜய்னோன்னு சீமான் ஏன் போறீங்க? அது ஒரு நரேட்டிவ். அப்போ திமுக காரனை வாழ்த்திட்டு இருக்காங்களா? திமுக கண்டிக்க மாட்டாங்கல்ல, கேவலமாக ட்ரால் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பயம். யாரோ எங்கேயோ விஜய் எப்படி திமுக யாரோ எங்கேயோன்றாருல, அதே மாதிரி இவங்களும் யாரோ அவர் சொல்றாரு சார். திமுகங்கிறாரு, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படிங்கிறாரு, பேர்லாம் சொல்லிட்டு தானே வராரு. பேர் தானே சொல்றாரு. பேர் வச்சா சோறு வச்சியா? இதுக்கு மேல என்ன சொல்லணும்? இதுக்கு மேலையா? இன்னைக்கு கூட பாருங்க, அன்புமணி ராமதாஸ் ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. இவர் ஈர்த்துட்டு வந்த முதலீடுல 87% இங்கேயே இருக்கிற கம்பெனி, இங்கேயே அதிகாரிகளை வச்சு போட்டுருக்கலாம். 13% தான் புது கம்பெனி முதலீடுன்றார். இதுதாங்க அரசியல். பேர் மு.க. ஸ்டாலின், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அங்கிள் இப்படியே சொல்லிட்டு போனால் அரசியல். அது இந்த சின்ன பசங்களுக்கு தான் பூமர் அந்த இது காமிப்பான அந்த அது இந்த பசங்க பண்ணுறாங்களா, அது இவங்களே ட்விட்டரில் பண்ணுறாங்களா, அதுதான். இனி இன்னும் அதுலேயே இருந்தேன்னா சரி நீ தான் அப்படி நம்ம பொதுச் செயலாளர் அப்படி கிழிச்சு கட்டை கட்டி ஒரு வழி பண்ணுவார்னு பார்த்தா யாரை பற்றியும் பேச மாட்டோம். நாங்கள் யாமாருக்கும் குடியல்லும் நமனை அஞ்சோம்ன்ற மாதிரி யாருக்கும் நாங்கள் கம்முன்னு இருப்போம். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் எதை பற்றியும் பேச மாட்டோம் அப்படின்ட்டு தலிவுறுனா தலிவுறு 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 தலிவுறு. சரி மற்றவங்களோட பேசுவாங்க பார்த்தா அதுவும் இல்லை. இந்த நிலைமையில் இப்போ இவரே சோலோவில் மாட்டின்னுக்கிறாப்புல. ஏன்னா சுற்றுப்பயணத்தில் யாரையும் பேச விட மாட்டாங்க, இவர் மட்டும் தான் பேசணும். இப்போ மனப்பாடம் பண்ணிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். வீட்டில் உட்காந்து சிங்கம் மனப்பாடம் பண்ணு இருக்கும். இல்லை பண்ணட்டுமே, எல்லாருமே அப்படி பேசுறாங்க. தப்பு கிடையாது. எல்லாரும் பேப்பர் நான் என்ன சொல்கிறேன், அதெல்லாம் தப்பே கிடையாது. மனப்பாடம் பண்ணுங்க, பேப்பர் வச்சு படிங்க, ஆனால் படிங்க, பேசுங்கன்றேன். அப்போ அந்த மாநாட்டிலேயே இவ்வளோ பிரச்சனைகள், மக்கள் பிரச்சனையை தொட்டு பேசலைன்றது. நம்ம இவரை சொல்கிறது நீங்கள் மனப்பாடம் பண்ணுங்க, எழுதி படிங்க, அதெல்லாம் இல்லை. ஜெயலலிதா கூட எழுதி வச்சு தான் படிப்பாங்க. ஆனால் பிரச்சனைகள் இருக்கும், அதில் அவங்க பேசுறதுல பிரச்சனை இருக்கும், கரண்ட் சப்ஜெக்ட் இருக்கும். எழுதி கொடுத்தவர் அப்படி அந்த மாதிரி ஆள். மருதாளராஜெலாம் இப்போ அவரெல்லாம் உள்ளே சேர்க்கலை, ஓசன் படம்லாம் உள்ளே விடல. இப்போ அந்த மாதிரி ஆள்லாம் கூட சேர்த்துருந்தா கூட இன்றைக்கி ஸ்பீச் இருக்கும், அது எழுதி வச்சு படிக்கலாம், அதெல்லாம் ஓகே. ஆனால் இவர் அதையும் பண்ணல. இவங்க கொண்டு போய் இந்த இதுக்கு எழுதுறவன ஆடியோ லான்ச்சுக்கு எழுதுறவங்க கையில் கொடுத்து அவனுக்கு தமிழக அரசியலும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. அலங்கார வார்த்தைகள் அப்படியே எல்லாம் அப்படி ஆகர்ஷம் அடைகிற மாதிரி வார்த்தைகளை போட்டு ஒரு கலவையாக கொடுத்துட்டான். அதை இவர் பேசிட்டு மனப்பாடம் பண்ணி பேசிட்டு போயிட்டார். அதனால் யாருக்கு லாபம்னு பார்த்தீங்கன்னா திருப்பி லாஸ்ட்டில் எது நிற்கிதுன்னா சிங்கமும் அங்கிலும் தான் நிற்கிறாங்க. வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. இது இல்லை. இப்போ எடப்பாடி போகிறாரு 10 இடங்களில் பேசும்போது அந்தந்த மாவட்ட பிரச்சனை தொடுறாரு. இந்த மாதிரினா அவங்க மாதிரியும் நாங்கள் பேசணுமா அப்படின்னு அவங்கள மாதிரியே நீ பேச வேணா ராசா, மக்கள் பிரச்சனை பேசு. இப்போ எடப்பாடி பேசுகிற மாதிரியே சீமான் பேசுகிறாரா, சீமான் பேசுகிற மாதிரியே அண்ணாமலை பேசுகிறாரா, அண்ணாமலை பேசுகிற மாதிரியே அன்புமணி பேசுகிறாரா, அவர்கள் பாணியில் மக்கள் பிரச்சனை பேசுகிறாங்க. உங்கள் பாணியில் மக்கள் பிரச்சனை பேசுங்கன்றேன். நான் தான் பேசுகிறோமே அப்படின்னா நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்றது தான் மேட்ரு. அப்போ நீங்கள் உள்ளார்ந்த விஷயங்களை அரசியலை தொட்டு பேசணும். இன்னொன்று, இவர் போகிற இடங்கள்லாம் குறைந்தபட்சம் இப்போ பத்திரிகையாளரை சந்திக்க வேண்டியது இருக்கும். சந்திக்காமல் தப்பிக்க முடியாது. அப்போ கேள்விகள் வரும், அதுக்கெல்லாம் பேசணும். இந்த மாதிரிலாம் பண்ணாதான் இந்த 3 நாள் அன்னைக்கு தெரியும். 120 கிலோமீட்டர் போகிறார் போல் 2-3 மாவட்டத்தை ஒரே நாளில். அது வாய்ப்பே இல்லை. பொத்துன்னு விழுந்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த அதெல்லாம் நீக்கிட்டு தான் ரோட் ஷோ மாதிரி ஆயிரும். ரோட் ஷோ தான் பண்ணுவாங்க, எல்லாரையும் வர வச்சுருவாங்க. ஏன்னா இது இப்போ காமிக்கலாம், வேறு எப்போ காமிக்க முடியும்? அதனால் அதை வர வச்சுருவாங்க. அதை மீறி இவர் எப்படி போக முடியும்னு கேட்குறேன். பேசிட்டு போகிறாருன்னு வச்சுக்கோங்க, அது ஒரு இது. அப்போ இவர் என்ன பேச போகிறாரு என்னன்றதுனா இந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் தொட்டு பேசுறது. முதலமைச்சரை நேரடியாக தொடரணும், திமுக கவர்மெண்ட்டை தொடரணும், தூய்மை பணியாளர் இவங்களே சந்தித்து பேசினாங்க, அவங்க பிரச்சனை சொல்லணும், முதலீடு ஈர்ப்பு சொல்லணும், பல விஷயங்கள் நீங்கள் என்னென்ன விஷயம்லாம் சொல்லணும். மத்திய அரசு அட்டாக் பண்ணணும், அதில் என்னென்ன வாக்கு திருட்டுலேருந்து எல்லா விஷயத்தையும் அட்டாக் பண்ணணும். அப்போ தான் நீங்கள் ஒரு முழுமையான மக்கள்கிட்ட கோர இதாக இருக்கும். நாங்கள் வந்தால் இது பண்ணுவேன்னு சொல்லணும். நான் வந்தால் நான் முதல்வரானாலும் இதை பண்ணுவேன்னு சொல்லணும். அது சொல்ல மாட்டேன், இது வரைக்கும் சொல்ல மாட்டேங்கிறாரு. அப்போ அதை பண்ணணும். அதுக்கு இன்னொரு வார்த்தை சொல்லியிருந்தாரு, நான் தான் இது பண்ணுவேன் இது பண்ணலாம் சொல்ல மாட்டேன், செயல் பேசும் அப்படின்னாரு. இதெல்லாம் உருட்டுங்க, இந்த உருட்டுலாம் வேலைக்கு ஆகாது.
நான் வந்து இன்னொரு மாற்று, நாங்கள் வந்து வழக்கமாக இருக்க மாட்டோம், இன்னொரு மாற்றாக இருக்க மாட்டோம் அப்படிலாம் சொன்னார். நீங்கள் என்ன கச்சத்தீவை மீட்டணும்னு தான் பேசுகிறீங்க, நீட்டை ஒழிக்கணும்னு பேசுகிறீங்க, இருமொழி கொள்கைன்றீங்க. இது எல்லாமே திமுக தானே வாடகைக்கு எடுத்துக்கிறீங்க. நீட்டில் என்ன பிரச்சனை இருக்குன்னு பேசுனீங்கன்னா நான் உண்மையிலே நான் பக்கம் நிற்பேங்க. விஜய் வேறு லெவலில் பேசுகிறாருங்க. நீட்டை ஒழிக்க முடியாது, அப்போ அந்த மாணவர்களுக்கு என்ன நீ பண்ணியிருக்க 4 வருஷத்தில் அப்படின்னு விஜய் கேட்டார்னா உண்மையிலேயே விஜய் பக்கம் நிற்கலாம். செம்மையாக பேசுகிறாருங்க. இந்த விஷயம் தாங்க தேவை, இதுதான் ஜனங்கள்கிட்ட எடுபடணும். பேசலையே, நீட்டை ஒழிக்கணும் நீங்களும் சொல்கிறீங்க. எப்படி ஒழிக்க முடியும் நீட்டை ஒழிக்க முடியாது, அவ்வளோதான். அப்போ இருக்கிற வரைக்கும் அதை எப்படி பண்ணணும்? நீட்டை ஒழிக்கிறேன்னு சொல்கிற திமுகவோ மற்றவர்களோ எங்கள் வீட்டு பிள்ளைங்க நீட்டில் படிக்காதுன்னு சொல்ல முடியும் தைரியம் இருக்கா? அப்போ அவன் மட்டும் நல்ல வசதியான இதில் கோச்சிங் சென்டர் சேர்த்து படிக்கிறான். ஆனால் நீட்டு ஐயோ நாளுக்கிட்டு கீழே இருக்கிற பசங்க எல்லாம் பயந்து போய் கிடக்குதுங்க. நீட்டின்னு ஒன்றே கிடையாது, ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. சிலபஸில் சில ஆல்டர்னேட்டு மற்ற விஷயம்னு இப்போ டெட்டு எழுத சொல்லியிருக்காங்களா? இப்போ வந்து குய்ய முறைன்னு குதிக்கிறீங்க, உச்சநீதிமன்றம் சொல்லிட்டான்ல எழுதுங்க. ஏன்னா மற்ற பணிகளில் சொல்கிறாங்களா, வழக்கறிஞர்களுக்கும் வரப்போகுது. நீங்கள் உங்களை அப்டேட் பண்ணாமல் நீங்கள் எதுவும் பண்ண முடியாது. ஆசிரியர்களும் தங்களை அப்டேட் பண்ணணும். அதற்கு எக்ஸாம் இந்த மாதிரி வைக்கிறது நல்ல விஷயம். ஆனால் எப்படி வைக்கலாம்? ஏன்னா அப்படியே பெஞ்சு தச்சுனே போவேன், சீட்டு எவ்வளோ போட்டுக்கிறோம், காய்கறி நான் இது இப்படியே பேசிக்கிட்டு இருப்பேன், அந்த ரிசல்ட் இருக்காது. இது இருக்கிற சிலபஸை வச்சு அப்படியே உருட்டுவேன். அப்புறம் அவன் வந்து நேராக வந்து நீட்டோ இல்லை மற்ற விஷயங்களுக்காக நிற்கும் போது அந்த பையன் கஷ்டப்படுவான். 3வது மொழி கற்றுக்கவும் விட மாட்டேன். இதுதான் இவர்கள்ட்ட இருக்க பிரச்சனை. அப்போ இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் ஒரு அப்டேட் அரசியல்வாதியாக, ஒரு மாறுபட்ட அரசியல்வாதியாக உங்களை நம்புகிற இளைஞர்கள்ட்ட கொண்டு போனீங்கன்னா அவன் ஒரு அப்டேட் ஆகும். யாரடா நீ இருமொழி கொள்கைன்ற, என்ன நீ யார் சொல்கிறதுக்கு? 3வது லாங்குவேஜ் நாங்கள் கற்றுக்குறோம்யா, ப்ரைவேட் ஸ்கூலில் இருக்குல்ல, நீ நடத்துகிற ஸ்கூலில் வச்சுருக்கல, அப்புறம் அரசு பள்ளியில் மட்டும் ஏறக்கூடாது. நாங்கள் ஏன் 3வது மொழி கற்றுக்கூடாது? ஹிந்தி திருப்பி நீ எப்படியா சொல்லுவேன்? நான் ஹிந்தியை விரும்பி கற்றுக்குறேன்யா. நான் மற்ற ஸ்டேட்டுக்கு போனோன்னா எனக்கு இதாகும். எல்லாத்தையும் போய் நான் இங்கிலீஷில் பேச முடியுமா? எனக்கு உதவுதையா அது? உனக்கு என்ன? நான் தெலுங்கு கற்றுக்குறேன், உனக்கு என்ன? இல்லை வேறு ஏதாவது மொழி கற்றுக்குறேன், உனக்கு என்னையா? நீ என்ன முடிவு பண்ணதுன்னு கேட்கணும். அந்த இதுக்கு இளைஞர்களையும் மற்றவர்களை தயார்படுத்தணும். அந்த சிந்தனை வரணும். நீட்டை ஒழிக்க முடியாதியா? அப்போ இருக்கிற வரைக்கும் என்ன பண்ண போகிற? அந்த கேள்வியை வைக்கணும். இது எதுவுமே வைக்க மாட்டாங்க. இவருக்கு கூட இருக்கிறது இந்த பெரிய அரசியல் மேதைகளா? ஒவ்வொருத்தரும் எவ்வளோ டிக்கெட்டை எவ்வளோ வேக வைக்கலான்னு வேணால் தெரியும், எந்த தேட்டரில் எவ்வளோ ஷோ பண்ணலான்னு வேணால் தெரியும். அதுதான் பிரச்சனை. ஓகே, இப்போ சில மூத்த பத்திரிகையில் ஜெர்னலிஸ்ட் எல்லாம் சொல்கிறது என்னென்னா விஜயை கண்டு திமுக அஞ்சுகிறது. 20 to 25% வாங்குவார். 100% உண்மை. விஜயை கண்டு திமுக அஞ்சுகிறது. அதனால தான் அதிமுகவை பலகீனமாக காமிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அதிமுகவில் இருந்து ஆளை பிடிக்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமியே வந்தாலும் சேர்த்துக்க தயாராகிறாங்க. அந்த அளவுக்கு புட்ரா உள்ளக அப்படின்ற அளவுக்கு இருக்காங்க. ஏன்னா நீங்கள் விஜய் பிரிக்கிற வாக்குகள் இல்லை விஜயுடைய செல்வாக்கு திமுகவை தான் பாதிக்கின்றது அவங்க நல்லா தெரியும். அப்போ அந்த இடத்துல இந்த கெயின் ஆகிறது யாருன்னா என்டிஏ. அப்போ விஜய்க்கு பேச தெரியாட்டியுமே அவருக்கு செல்வாக்கு இருக்கு, வாக்குகள் வரும் அப்படிங்கிறது உண்மை. உண்மை, 100% உண்மை. நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துறதுக்கான அரசியலை பேசணுன்றேன். இந்த ரசிகர்களுக்கோ இல்லை நிர்வாகிகளோ மற்றவர்களோ இது புரிய மாட்டேங்குது. நம்ம ஏதோ விஜய்க்கு எதிராக பேசுகிற மாதிரி நினைக்கிறாங்க. விஜய் எதிர்பார்த்ததே நிறைவேற்றலைன்றது தான் நம்முடைய விமர்சனம். நீங்கள் வரக்கூடாதுன்னு யாரோ சொல்லணுமா? எந்த காலத்துலையும் சொல்லலையே. நீங்கள் வரணும், மாற்றத்தை கொடுக்கணும்னு சொல்கிறோம். ஆனால் நீங்கள் வரும்பொழுதே தப்பான ஆட்களை கொண்டு வந்திருக்கீங்க. ஒரு கட்சியான அமைப்பு இல்லை, தகுதி இல்லாத ஆட்களை தகுதி உள்ள இடத்துல வச்சுருக்கீங்க. அதெல்லாம் உங்களுக்கு சிக்கல். நீங்களே உங்களை வளர்த்துக்கணும். அண்ணாமலை விஆர்எஸ் கொடுத்துட்டு வந்து 1 வருஷம் தடுமாறினார். அதுக்கு பிறகு தன்னுடைய இதை வளர்த்துக்கிட்டார். இன்றைக்கி நம்பர் 1 ஸ்ட்ராட்டஜிக்ஸ் வச்சு பேசுகிற தலைவர் யாருன்னா அண்ணாமலை சொல்லலாம். ஏன் வளர்த்துக்க முடிஞ்சதில்லை? அப்போ நீங்கள் அந்த மாதிரி ஏன் உங்களை வளர்த்துக்கல? 2 வருஷம் ஆச்சு. இன்னும் நான் அப்படி தான் இருப்பேன், பொதுமக்களை பார்க்க மாட்டேன், வெளியில் வர மாட்டேன், உங்களை தான் எல்லாரையும் நோக்கி வர வைப்பேன் அப்படின்னா அது எப்படி சரியாக இருக்குன்றதான் நம்முடைய விமர்சனமாக இருக்குது. அவர்கள் மேலே ஒரு அபிமானத்தில் நம்மளை எதிர்க்கிறாங்க. இந்த விமர்சனம் வைக்கிறவங்களெல்லாம் எதிர்க்கிறாங்க. நம்ம திமுக மாதிரியோ மற்றவர்கள் மாதிரியோ விஜயை வந்து டிஃபேம் பண்ணுறதோ வேறு எதுவும் பண்ணுறதோ கிடையாது. நீங்கள் இந்த அரசியலை இன்னும் கொண்டு போங்க, இன்னும் நல்லா கொண்டு போங்க, ஒரு மாறுபட்ட அரசியலை கொண்டு வாங்க, அப்படி தான் நம்ம சொல்கிறோம். ஆனால் இவர்கள் இன்னொரு திமுக தான் நாங்கள் அப்படின்றாங்க. நீங்கள் என்ன பண்ணாலும் வரும், கூட்டம் வரும். இப்போ இதுக்கு போகிறாருன்னா கூட்டம் வராமல் போவோம். கண்டிப்பாக நல்லா கூட்டம் வரும். இவர் பேசணுன்னா நல்லா பேசிட்டாருன்னா நல்ல விஷயந்தான். இது எல்லாமே எங்கே பாதிப்போம்னா அங்கே பாதிப்போம். ஒரு இஸ்லாமியர் பிரச்சனை, சிறுபான்மை மக்கள் பிரச்சனையை தொட்டால் என்ன ஆகும்? ஆதரவு கோர் ஓட்டில் அடி வாங்கும். இளைஞர்கள் பிரச்சனையை தொட்டால் இவங்க கோர் ஓட்டில் அடி வாங்கும். டாஸ்மார்க் பேசுனா எங்கள் விஜய் ஏதாவது தடுக்குதாங்க யாராவது? டாஸ்மார்க்னால குடும்பங்கள் எப்படி சீரழிதுன்னு விஜய் பேசுனா எப்படி ரீச் ஆகும் பெண்கள்கிட்ட?
இப்போ நான் சொல்கிறேன், இன்னும் இருக்குது. இப்போ கூட டாஸ்மார்க்கு எதிராக விஜய் பேச வச்சு ரெடி பண்ணி மனப்பாடம் கூட பண்ணுங்க, பேசுங்கன்றேன். பெரிய அளவில் டிஎம்கேக்கு நெருக்கடி ஆகும்ல. ஆனால் நீங்கள் பேச மாட்டீங்க. டிஎம்கேக்கு நீங்கள் உதவி பண்ணுற வேலையை பண்ணுவீங்க. இதுதான் அவர்கிட்ட இருக்கிற பிரச்சனை. அவர்கிட்ட இல்லை, கூட இருக்கிறவங்க அவர் அப்படி வழி நடத்துகிறாங்க. ஓகே சார், நேர்காணலுக்கு நன்றி. வணக்கம் சார். நன்றி.